அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஈரோட்டில் 18ஆம் தேதி நடைபெறவிருக்கும் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு மாவட்ட எஸ்பி அனுமதி வழங்கியிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் பாபு இணைந்திருக்கிறார். பாபு, முழு விவரங்கள். வணக்கம் லாவணி. அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரின் விஜயின் மக்கள் சந்திப்பு வருகிற ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் அருகே உள்ள டோல்கேட் பகுதியில் 18ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த இடத்திற்கான அனுமதியை கேட்டு அக்கட்சியின் தலைமை நிர்வாகக்குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் உள்ளிட்ட தாவேக்கினர் மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜாதா ஆகியோரிடம் மனு அளித்திருந்தனர். இதனிடையே மக்கள் சந்திப்பு நடைபெறும் இடம் இந்து அறநிலையத்துக்கு சொந்தமான இடம் என்பதால் இந்து அறநிலையத்துடன் அனுமதி வாங்க வேண்டும் என கோரி இந்து அறநிலையத்துறையினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த நிலையில் இந்த இடத்தை இன்று காலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜாதா நேரில் ஆய்வு செய்தார். கட்சி மாநாட்டிற்கு வரும் தொண்டர்கள் வரும் வழி தலைவர் விஜய் பேசும் இடம், தொண்டர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள், எவ்வாறு மேடை அமைக்கப்படுகிறது என்பது உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுமார் 2 மணி நேரம் ஆய்வு செய்தார். தற்போது இந்த ஆய்வை தொடர்ந்து தற்போது விஜயின் மக்கள் சந்திப்புக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜாதா அனுமதி வழங்கியுள்ளார். மேலும் இந்து அறநிலையத்துறையும் தற்போது அனுமதி வழங்கியுள்ளது. அதாவது மாநாடு நடத்துவதற்காக 50,000 ரூபாய் டெபாசிட்டும் 50 நாள் ஒன்றுக்கு 50 ரூபாய் வாடகையும் நிர்ணயித்து அவர்களும் அனுமதி அளித்துள்ளதால் வருகிற 18ஆம் தேதி விஜயமங்கலம் டோல்கேட்டில் விஜயின் மக்கள் சந்திப்பு நடைபெறுவது உறுதியாகியுள்ளது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி பாபு.